LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சேகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் மாதிரி இன்னைக்கு ஒரு கேம் என்விரான்மெண்ட் தான் பார்க்க போறோம். அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா டெட் ரிகர். இது ஒரு ஆஃப்லைன் ஜாம்பி ஷூட்டிங் கேம். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் நான் ரொம்ப பிடிச்ச கேம். எனக்கு காரணம் இது ஆஃப்லைன் வேற. எனக்கு ஜாம்பி ஷூட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கேமோட என்விரான்மெண்ட் தான் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் பார்த்து வச்சேன். இந்த மெட்டல் ஃப்ளோர்ஸ், உடஞ்ச மெட்டல் ஃப்ளோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பைப்ஸ், இந்த ஏசி யூனிட், அதுக்கப்புறம் வேற இந்த கேனு, இந்த ஆயில் பேரல் கேனு, அதுக்கப்புறம் வேற இந்த ரோட் பேரிகேட்ஸ், இந்த நெட்டு எல்லாமே தனித்தனியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு ஒரு அந்த என்விரான்மெண்ட்டை செய்யலாம். சரிங்களா? நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத. அதனால நம்ம கடகடன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மெட்டல் ஃப்ளோர்ஸ். இந்த ஃப்ளோர் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, கியூப் வேணாம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளேன் வந்து எடிட் மோட்ல போயிட்டு சேர்த்துங்க. வைப்போம். ஆயிடுச்சா? இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் எஸ்கேப், அப்புறம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகே, ஸ்கேல் பண்ணிட்டு இதை நடுவில் உள்ளதை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 4 எட்ஜ் இருக்குல்ல, 4 எட்ஜையும் செட் பண்ணுங்க. இப்போ கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த ஃபேஸ் ஓகே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்க. ஒரு கியூப் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே கியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கியூப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு கியூப் ஒன்று வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, ஸோ ஒயில அப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்குவோம். வச்சுக்கலாம். ஆயிடுச்சா? இப்போ ஒரு மிரர் மாடிக்கிறோம்னா சும்மா ஜஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆயிடுச்சா? எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. கியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு சின்னதாகிக்கலாம் இப்படி. அப்புறம் இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுங்க. எப்படி நாம வந்து இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுறோம் சென்டர்ல. ஆச்சா? இந்த சைடு நம்ம அடிச்சு கடா செய்வோம். 4 சைடு மிரர் மாடிஃபை போட்டு வச்சோம். எப்படி நம்ம கவுண்டர் ஸ்ட்ரைக் கேம்ல வந்து எல்லாத்தையும் டெக்ஸ்சரா வச்சு பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம செய்ய போறோம். ஓகேங்களா? இதுலயும் வந்து நம்ம அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ண போறோம். கவனமா பாருங்க. அதுல உள்ள நிறைய டெக்ஸ்டர்ஸ் நான் வந்து இதுல ரீயூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணி வச்சுக்கோம். ஆயிடுச்சா? இப்போ அந்த மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிடுவோம். இதுல வந்து நடுவுல ஒரு இது கரெக்டா வரமாட்டான். வெளியே போட்டு வந்துட்டானா? உள்ள போட்டுலாம் அப்படி. ஓகே, ஆயிடுச்சா? இப்போ இந்த 4 இதையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணுங்க. F கொடுங்க, ஃபில் ஆயிரும். இப்போ இதை மேல வச்சுட்டு டாப் வியூல வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க இதுல. ஸோ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா மெட்டாலிக் ஃப்ளோர் பிளேன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுக்கும் அது நியூ மெட்டீரியல்ல போய் மெட்டாலிக் ஃப்ளோர் பிளேன் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுல ஷேடிங் டேபுக்கு வரேன். இமேஜ் டெக்ஸ்சர் போறேன். இமேஜ் டெக்ஸ்சர்ல வந்து என்ன இருக்கும்னா எனக்கு கமான் இந்த இடத்துல இதை நான் கொடுக்குறேன். இமேஜ் டெக்ஸ்சர் நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ டெக்ஸ்சர் கோஆர்டினேட் மேப்பிங்
ஓகே, ஸோ இதை தூக்கிட்டு யூவியில் கொண்டு போட்டு விடலாம். ஐயோ என் மவுஸு சை மெட்டாலிக்கை ஒன்றாக்கிடுவோம். ஸ்கேலிங் வந்து எக்ஸில் 5 ஒயில் 5 வச்சுருவோம். எக்ஸில் 15 ஒயில் 15 வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் பம்ப் மேப் ஒன்று யூஸ் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்லுறேன். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி இல்லை டுட்டோரியல்லேருந்து இது நான் பண்ணியிருக்கேன். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஹியூ சேச்சுரேஷன் அந்த இது எடுத்துக்கோங்க. ஒரு பம்ப்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலர் இருக்குல்ல, அந்த இமேஜோட கலரை இதில் வந்து இந்த கலரில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த சேச்சுரேஷனை 0 ஆக்கிடுங்க. ஸோ இங்கே வந்து கலரில் இருக்கக்கூடிய இமேஜ் இந்த இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதை தூக்கி இங்கே கொடுத்துருங்க. இப்போ இதை தூக்கி இந்த ஹைட்டில் கொடுத்துருங்க. இதை இந்த நார்மலில் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த வேல்யூவை உங்களுக்கு இன்னும் இது பண்ணோன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எது எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கணும் அந்த ஆட் ஆன. ஓகேங்களா? ரஃப்னஸுக்கும் வந்து நான் இதே தூக்கி கொடுத்துறேன். ரஃப்னஸ் இது வேணாம், இன்னொரு ஒரு கலர் மேப் போட்டு விடுறேன். ஓகே, இன்னொரு ஒரு கலர் மேப் போட்டு விட்டாச்சு. ஸோ இது ஓகே, இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெட்டல் ஃப்ளோர் ரெடி ஆயிடுச்சுல்ல, டெக்ஸ்சர் கேவிட்டி. ஸோ மெட்டல் ஃப்ளோரை தூக்கி எங்கள் ஓரம் நான் வச்சிடறேன். நெக்ஸ்ட் மெட்டல் பேரல் வந்து நான் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால நான் இது பண்ணிக்குவேன், அப்பன் பண்ணிக்குவேன். ஓகே ஃபைன். அடுத்து மெட்டல் வேறு என்னெல்லாம் இருக்குது அந்த கேமுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரோட் பேரிகேட் பார்த்தீங்களா, இது பண்ண சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணான்னா ஒரு கியூப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இங்கே ஒரு கட்டு, இந்த சைடு ஒரு கண்ட்ரோலர் லூப் போட்டு ஒரு கட்டு. டாப் வியூவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே அடித்து கடாசிடுறேன். இல்லைனா ஓகே மிரர் போட வேணாம், அப்படியே செஞ்சிடலாம். எதுக்கு போட்டுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு. எக்ஸில் ஒரு ஸ்கேலு, ஒயில் எப்படி ஒரு ஸ்கேலு, அது எப்படி இருக்குது. ஓகே, ஒயில் எப்படி ஒரு ஸ்கேலு. அப்புறம் இதை இங்கே இப்படி தூக்கி மேலே வச்சுக்கலாம். ஈல இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எஸ் ஒய் மறுபடியும் இப்படி ஈல இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஓகே, லைட்டாக அப்படி பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரோட் பிளாக். ஸோ இதுக்கு வந்து ரோட் பேரிகேட்னா தெரியுமா, தடுப்பு கோப்பாங்க அந்த இது. ஓகே, இப்போ இதில் வந்து ரோட் பேரிகேட் இருக்கும். ஸோ இதில் நான் ஷேடிங் டேப் வரேன். ஷேடிங்கில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இதில் மெட்டாலிக்கை தூக்கிடுவோம், ரஃப்னஸையும் வந்து ஃபுல் ஆக்கிடுவோம். ஸோ இதுக்கு வந்து டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டு, மேப்பிங். இதுக்கு வந்து நம்ம 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் 2 கலர் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. சிவப்பும் இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேப்பிங்கு வேற மிக்ஸ் ஆர்ஜிபி, மிக்ஸ் ஷேட் இல்லை, மிக்ஸ் ஆர்ஜிபி, 2 கலரை மிக்ஸ் பண்ணணும். அதனால இந்த இடத்துல சிவப்பு கலர் நான் எடுக்கிறேன். இப்போ இதை தூக்கி நான் என்ன பண்ணேன் இதில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்கிங் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு பிரிக் டெக்ஸ்சர் எடுக்கிறேன். இப்போ இந்த இதை யூவி அன்ட்ராப் பண்ணிடலாமா, கடன் பண்ணிடுவோம். சிம்பிள் தான், யூவி அன்ட்ராப். இதில் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலர் மார்க் சீம் இந்த இடத்துல டக் 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 இங்கேயும் வந்து மார்க் சீம் கொஞ்சம்
அடுத்து இந்த சைடு வந்து ஒரு மார்க் சீன். ஸோ இதை யூவி எடிட்டிங்கில் போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அண்ட்ராப் கொடுத்தீங்கன்னா அது அண்ட்ராப் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்சரை கொடுக்கலாம். ஸோ ஒரு இந்த இதை வந்து யூவியில் போடுங்க. இதை வந்து வெக்டாரில் வரட்டும். இந்த எஃப்ஏசியை தூக்கி இந்த எஃப்ஏசியில் போடுவோங்க. இந்த ஆஃப்செட் ஆஃப்ஸ்பிளிட்டை ஒன்று ஆக்கிடுங்க. இது ஜெனரேட்டர்ல போட்டு பார்த்தா ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே, யூவிலே நம்ம பண்ணுவோம். ரைட்டை அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும், வேற ஒன்றும் இல்லை. இந்த லோ வித்து லோ ஹைட்டு ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுவோம். ஏன்னா அதில் கிராஸாக தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்னா எக்ஸில் இல்லை இந்த இடத்துல எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளாக் விட்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆயிடுச்சா? இப்போ இந்த ரோ ஹைட்டை வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் என்ன பிரச்சனைனா இதை வந்து கொஞ்சம் மாட்டர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். மாட்டர் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து 0.02 வந்து 0.05 வச்சு பார்ப்போம். 0.06 வைப்போம். இப்போ கரெக்டாக வந்துருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் சைடு வியூவில் வந்துட்டு நான் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு எந்த சைடு கரெக்டான சைடில் வந்திருக்கு, இந்த சைடு தான் வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கத்தை அடித்து தூக்கிடலாம். தூக்கிட்டு மிரர் மாடிஃபையர் போட்டால் கரெக்டாக வந்துடும். அடித்து தூக்கிட்டு மிரர் மாடிஃபையர் இங்கே இருக்கு, கிளிப்பிங். இப்போ கரெக்டாக வந்திருக்கா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்ளை இதை அப்ளை கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ரோட் பேரிகேடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரோடு பிளாக் ரோட் பேரிகேட்ஸு. அடுத்தது ஏசிஸ் பண்ணணும். ஏசி யூனிட் அதில் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஏசி யூனிட் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஏசி யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஒரு யூனிட் எடுத்துக்கலாம், AC_1. ஏன்னா 2 விதமான ஏசி வருது. அதனால் 2 விதமான ஏசி வருதுனால அப்படி பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ இதில் வந்து ஏசி யூனிட் எங்கே இருக்குது? இதில் வரும். AC_1 அப்படின்னு போடுவோம். இதை ஏசி யூனிட்டோட அந்த இதை எடுக்கிறேன். ஸோ இதான் வந்து அந்த ஏசி யூனிட்டு. ஸோ இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இதை ஆயிடுச்சா? ஃபைன். இப்போ இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிப்போம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இதில் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்தா போதும். கொஞ்சம் இது மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதுக்கு இமேஜ் டெக்ஸ்சர் ஏசி இதை கொடுத்துருவோம். ஸோ அப்படியே வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே இங்கே கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த 4 சைடு இருக்கும். 4 சைடும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அண்ட்ராப் கொடுத்துருவோம். அண்ட்ராப் கொடுத்து ஜஸ்ட் சும்மா அப்படி ஒயிட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டா போதும். ஸோ நமக்கு ஏசி யூனிட் ரெடி ஆகிடும். பட் இதுலேயே நம்ம வந்து இந்த பம்ப் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம். எப்படி நான் சொல்லி தரேன். ஸோ இந்த ஏசி யூனிட் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு பம்ப் மேப் எடுங்க, ஒரு கலர் ரேம்ப் எடுங்க,
ஒரு ஹியூ சாச்சுரேஷன் எடுங்க. அதே மாதிரி அதே தான் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இந்த இதில் வந்து ரஃப்னஸை ஃபுல்லாக வச்சுருங்க. அப்புறம் அந்த இதை தூக்கி இதில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இதை தூக்கி இங்கே போடுங்க, இதை தூக்கி இங்கே போடுங்க. ஆச்சா, இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஏசி யூனிட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதை தூக்கி வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏசி யூனிட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தேவை, அதை நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் மெட்டாலிக் பீசஸ் வேணும். ஸோ மெட்டாலிக் பீசஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு யூனிட் இது வச்சேன்னா டியூப் மெட்டாலிக் பீசஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். மெட்டாலிக் பீஸ் தான் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் எடிட் மோட்ல போயிட்டு இந்த மாதிரி அந்த மெட்டாலிக் பீசஸ் என்னன்னா, அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ் வரக்கூடிய இடங்கள்ல தடுப்பா போட்டுப்பாங்க அதை. ஸோ அதுதான் மெட்டாலிக் பீசஸ், அதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டாலிக் பீசஸுக்கு வந்து நான் வந்து நியூ மெட்டீரியல் மெட்டாலிக் பீசஸ் இமேஜ் டெக்ஸ்சர் போனேன். இமேஜ் டெக்ஸ்சரில் போயிட்டு இதில் மெட்டாலிக் பீசஸ் இதை நான் கொடுக்குறேன். இது நம்ம ஹிவி அன்ராப் பண்ண வேண்டி இருக்கும். அதனால என்ன பண்ணேன்னா, இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மார்க் ஸ்கீம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிடும் பாக்ஸ் மாதிரி. அப்புறம் மார்க் ஸ்கீம் ஹியூ அன்ராப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஷேடர் எடிட்டரில் போவோம். போயிட்டு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போவோம். மேப்பிங் இது தூக்கி போடுங்க. மேப்பிங் இது தூக்கி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் வந்து 7 வச்சுருவோம். 7 கூட கொஞ்சம் ஓவர் 5 வைப்போம். இப்போ இது ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் இதில் மெட்டாலிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணியாச்சா. அடுத்தது ரஃப்னஸ் தேவையில்ல. ரஃப்னஸ் இப்படியே இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும். இதுலையும் பம்ப் மேப் போட்டுருங்க. பம்ப் மேப்பு ஹியூ சேச்சுரேஷன் கலர் ரேம்ப் இருக்குங்க. இதில் சேச்சுரேஷன் வேல்யூ 0 ஆக்கிடுவோம். ஹைட் மேப் போடுங்க. இதை தூக்கி இதில் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க ஒரு 3D லுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் உல்டாவா இருக்கும் அது. ஸோ அது உங்களோட விருப்பம், அது உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுபடி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மெட்டாலிக் பீசஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒன்று என்னன்னா, சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே ஃபைன். நமக்கு மெட்டாலிக் பீசஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி ஓரமாகிட்டு வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது இதில்? மேலே நெட்டு இருக்குது. இந்த நெட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நெட்டுக்கு என்ன பண்ணலாம்னா, இதில் கிட்டத்தட்ட நெட்டும் வந்து இந்த இது மாதிரியே தான் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெட்டாலிக் ரோடு பண்ணோம் தெரியுமா, ஃப்ளோர், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரு கியூப் எடுத்துக்காங்க. எஸ் ஷிஃப்ட் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சைஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம சாதாரண சைஸாக பண்ணுறோம். பட் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ண இதெல்லாம் வச்சு நம்ம செய்யும் போது எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவல் சைஸில் நமக்கு தேவையான மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு எல் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, என்ன ஆச்சு? எஸ் ஒய். ஓகே, இப்போ இதில் தான் செலக்ட் பண்ணி ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். சரிங்களா, நெட்டு வந்து சிங்கிள் இதாக தான் இருக்கணும். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்றதை கவனமாக பாருங்கள். சரிங்களா, சும்மா அப்படி பிளேன்
ஸோ அந்த வெளியே உள்ள நாளை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் தனி மெட்டீரியல் கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்ன பேருனா நெட் பார்டர்ஸ் கொடுப்போம். இல்லைன்னா இதில் வேறு ஏதாவது மெட்டாலிக் பீசஸ் இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, நெட் பார்டர் கொடுப்பேன். இதில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போய் அதில் என்ன இது கொடுக்கணும், மெட்டாலிக் டெக்ஸ்சர் வச்சுருக்கேன். இந்த சும்மா மெட்டாலிக் டெக்ஸ்சர் அதை நான் அதில் கொடுத்துருவேன். ஓகேங்களா, அசைன் பண்ணிடலாம். ஃபைன். இது ஜஸ்ட் கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நடுவில் உள்ள செலக்ட் பண்ணிட்டு நெட் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கு நெட் டெக்ஸ்சருக்கு என்ன கொடுக்கணும்னா கவனமா பாருங்க. ஓகேங்களா, ஸோ நெட் டெக்ஸ்சருக்கு வந்து டிஃபால்ட்டா அதில் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கும். பிரின்சிபல் ஜிஎஸ்டி இப்போ தூக்கிட்டு மிக்ஸ் ஷேடர் போங்க. ஸோ 2 ஷேடரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஷேடரு, இன்னொன்று வந்து ஷிஃப்டே கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் ஷேடர். ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெண்டையும் வந்து நான் அப்படி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்கிங் வேணும், அது FAC. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுறேன். அந்த இமேஜ் டெக்ஸ்சர் என்ன டெக்ஸ்சர்னா ஒரு நெட் இருக்குல்ல, நெட், இந்த டெக்ஸ்ட். ஐயோ, இதை தூக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த நெட் டெக்ஸ்டரில் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அது இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனைங்க. நான் என்ன பண்ணேன்னா கிம்பிள் அதை போட்டு விட்டுட்டு ஷிஃப்ட் C கொடுத்து கிராப் பண்ணிடுறேன். இது அப்படியே அப்படியே ஓவர் ரைட். ஸோ ஓவர் ரைட் கொடுத்தாச்சு. ஸோ ஓவர் ரைட் கொடுத்து அது எக்ஸ்போர்ட் ஆகிடும் இமேஜ். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த இமேஜை வந்து நான் இதில் டெக்ஸ்சராக நான் கொடுக்க போகிறேன். மாஸ்கிங் கிராஃப்ட் அப்படி கொடுத்தா வச்சுங்களேன். ஸோ இதுக்கு இது வரும். ஆனால் இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, N கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஆல்ஃபா பிளெண்ட் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டில் போய் இதை வந்து ப்ரொஜெக்ட் ஃப்ரம் B. ஸோ டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டு மேப்பிங்கு UV அதே தான், அதே பஞ்சாங்கத்தை தான் பாட போகிறோம். 5 5 5 இதை தூக்கி இதில் போட்டு விட்ருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் இதில் இது கருப்பு கலர் வச்சுருங்க டிஃப்யூஸை. அப்போ தான் நமக்கு அந்த நெட்டோட ஆக்சுவல் வியூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு நெட்டு இது எல்லாம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மெட்டல் டோர்ஸ். இது வந்து நான் நெட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெட்டு இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். மெட்டல் டோர்ஸ் வேணும். ஸோ மெட்டல் டோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன். ஆல்ரெடி ஒரு மெட்டல் டோர் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மெட்டல் டோரை வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன் போகிறேன். ரொட்டேட் X Z 90 டிகிரி. ஃப்ரண்ட் வியூவில் வர்றேன். இது என்ன பண்ணேன்னா S கொடுத்து நல்லா ஸ்கேல் பண்ணி வச்சுக்கேன். இப்படி இப்போ எடிட் மோட்ல இருந்துட்டு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு இங்கே ஒரு கண்ட்ரோலர், இங்கே ஒரு கண்ட்ரோலர் போடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா தயவு செஞ்சு கண்ட்ரோலர் போடும்போது இந்த மாதிரி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணதில் கண்ட்ரோலர் போட்டதுக்கப்புறம் மூவ் பண்ணாதீங்க. இப்படி போட்டுட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது அப்ளை போடும்போது இந்த கண்ட்ரோலர் போடும்போதே ப்ராப்பராக போட்டு வச்சுருங்க. சரிங்களா, ஏன்னா கஷ்டமாயிடும் அது. இப்போ இந்த இதை இதை செட் பண்ணி கொடுத்து உள்ள அப்படி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நமக்கு கதவு வந்து ஆக்சுவல் கதவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மெட்டாலிக்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடறேன். ஓகே, இதில் வேற எதுவும் தேவையில்லை. ஸோ மெட்டாலிக் டோர்ஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னொன்று எட்ஜ் செலெக்ஷனில் அல்ட்டை பிடிச்சி இப்படி பார்டரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். EY அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு டோரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டோர்ஸு வேற இதில் என்ன இருக்கு? ஷட்டர்ஸ் இருக்கு. கரெக்டாக ஷட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி ஓரமாக வைக்கிறேன். ஷட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொட்டேட் X
ஜெட்ல எடிட் மோட்ல போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுல போய் இந்த இதை செலக்ட் பண்ணுங்க, கொடுங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. அப்புறம் இங்க ஒரு 2 கண்ட்ரோலர் லூப் கட் போடுங்க, போட்டுட்டு இதை கொடுத்து இல்ல இங்க கண்ட்ரோலர் லூப் கட் வேண்டாம், அதுக்கு பதிலாட்டு இந்த கொடுத்து நான் அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இங்கே கண்ட்ரோலர் லூப் கட் 2 லூப் கட் போடுவேன். அப்புறம் இதை வந்து கொடுத்து இப்படி இது பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போனா இதே மாதிரி லோவர் நீட்டு நிற்கிது, இதை நான் உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதுல இது ஆயிடுச்சா? ஸோ இப்போ நமக்கு இந்த இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷட்டர் வந்து நம்ம இது பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எடிட் மோட்ல போய் கியூப் ப்ரொஜெக்ஷன், அதுக்கு முன்னாடி ஷட்டர்ஸ் டெக்ஸ்டர் கொடுப்போம். இமேஜ் டெக்ஸ்டர்ல போறேன், இமேஜ் டெக்ஸ்டர்ல போய் டுட்டோரியல் வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நமக்கு லென்த் ஜாஸ்தி ஆகும். ஷட்டர் இங்க இருக்கு, ஷட்டர் கொடுத்துட்டேன். இந்த ஷட்டரோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போறேன், மேப்பிங் போறேன், இதுல 2 2 2 இதுல வந்து யூவியை கொடுப்போம். ஓகே, ஸோ யூவியில் வந்து நான் கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு ஷட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஷட்டர் ஓகே. ஸோ மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பம்ப் மேப் அது கொடுத்தா தான் ஓரளவுக்கு நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போங்க, சாரி டெக்ஸ்டர் போகல, பம்ப் மேப் போங்க, ஹியூ சேச்சுரேஷன் பண்ணுங்க, கலர் ரேம்ப் பண்ணிடுங்க. அப்புறம் சேச்சுரேஷன் வேல்யூ 0 ஆக்கி விட்டு இதில் போட்டு இதை தூக்கி இதில் போட்டு விட்டு இதில் போட்டு விட்டோம். வச்சா இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டா வச்சுங்களா, ஃபைன். இப்போ நமக்கு ஷட்டரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஷட்டர் தூக்கி இந்த பக்கம் வைக்கலாம். கண்ட்ரோலு ஸ்கேல். ஓகே ஃபைன். வேற என்னெல்லாம் இருக்கு இதுல? ரஸ்டி ரூஃப், ஓகே. ஷெல்ஃப் இருக்கு, மெட்டாலிக் ஷெல்ஃப். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஷெல்ஃப் ரெடி பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. ஓகே, எடிட் மோட்ல போங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆக்கி வைப்போம். கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே யூவி மார்க் சீம் எல்லாம் கொடுத்துருவோம். அன்ட்ராப் கொடுத்துடலாம். அன்ட்ராப் ஆயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இதை ஷிஃப்ட் டி கொடுத்து மேலே அப்படி ஒரு 3 இது எடுத்து வைப்போம். நெக்ஸ்ட் இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுங்க, ரொட்டேட் ஒய் 90 டிகிரி, எஸ் ஒய் வைங்க. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை நான் இது யூவி அன்ட்ராப் பண்ணோம். அதுக்கு காரணம் என்னன்னா அது ஒன்றை மட்டும் அன்ட்ராப் பண்ணி காப்பி பண்ணா போதும், அதே அன்ட்ராப் எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அன்ட்ராப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னா பண்ணணும். அதனாலதான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கட்.
ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம மெட்டாலிக் பீஸோட டெக்ஸ்சரே கொடுக்கலாமா? வேண்டாம். மெட்டாலிக் ஃப்ளோர் பிளானில் என்ன கொடுக்கலாம்? மெனட் பார்டர்னு இருக்கலாம், அந்த இதை கொடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்து நல்லா இருக்கும் இல்லை? ஓகேங்களா? மெட்டாலிக் ஓகே, அதில் மெட்டாலிக் எனேபிள் பண்ணிக்கணும், ஃபுல் ஆக்கிக்கணும். நான் மறந்துட்டாங்க. ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேற ஓகே, இதில் இதுக்கு மேலே வந்து என்ன கொஞ்சம் பிரிக் பீசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட்டாக உள்ளதில் யூஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட கவுண்டர் ஸ்ட்ரைக் கேமில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். மிச்சத்தை வந்து நம்ம அதில் நான் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி இதெல்லாம் செட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். அடுத்த செக்ஷனில் வேறு வீடியோ இல்லை, இதே வீடியோ தான். ஏன்னா இதுவே 30 மினிட்ஸ் ஆகிட்டு, அடுத்த ஒரு 45 மினிட்ஸில் அடுத்து நான் 3/4 மணி நேரத்தில் அதை எப்படியாவது இந்த பீஸெல்லாம் அலைன் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அடுத்த செக்ஷனில் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நான் எல்லா இதையும் செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த பழைய கவுண்டர் ஸ்ட்ரைக் மாடல் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பைப்ஸ் எல்லாம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கவுண்டர் ஸ்ட்ரைக்கு இந்த டெட் ட்ரிகர் கேமோட என்விரான்மெண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஓகே இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். டெட் ட்ரிகர் ஆர்டிஜி கேம் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த கேமோட பிளானை வந்து நான் பேப்பர்ல வரைஞ்சி வச்சிருக்கேன். அது எப்படின்னா எங்கேருந்து தொடங்கணும் அந்த கேமு, ஸோ அதெல்லாம் வந்து நான் பேப்பர்ல வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை பண்ண போறேன். ஸோ இதுல ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, இந்த கேமை நான் வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சேன், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் சிம்பிளா ஒரு 2-3 சின்ன சின்ன பில்டிங்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பில்டிங்ஸ் இதுல சிம்பிளா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சிம்பிளா பண்ணுங்க. இதுல வந்து ஒரு கியூப், ஸோ எல்லாமே கியூப் வச்சு சின்ன சின்ன பில்டிங்ஸா செய்யலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 பில்டிங் நான் செஞ்சு காமிக்கிறேன், மிச்சத்தை நீங்க பண்ணிடலாம். பில்டிங்ஸ் பண்றது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான இதுதான். இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு போடுறேன். போட்டுட்டு ஜஸ்ட் இதை கீழே அப்படி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இதை இந்த மூணையில மேல ஜி கொடுத்து மேல ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. ஓகே, ஸோ சிம்பிள் அந்த மாதிரி ஒரு என்னது. ஓகே, நான் தப்பா இதை இது பண்ணிட்டேன். என்னோட தப்பு தான் அது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பில்டிங் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு 2-3 பில்டிங் நம்ம வந்து செய்யலாம். பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதா சின்ன சின்ன டெக்ஸ்டர்ஸ் தான் கொடுக்க போறோம். நம்ம ஈஸியான டெக்ஸ்டர் தான் கொடுக்க போறோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்ஸ்டர்லாம் நம்ம கொடுக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரியல் லைஃப் ஸ்கேல்ல பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. அதாவது ரியல் லைஃப் ஸ்கேல்னா என்னன்னா, இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா பெருசாக்கி வச்சிடறேன். இப்படி பெருசாக்கிட்டு மேலே ரிமூவ் பண்ணி வச்சிடறேன். நான் கேமரால வந்து பார்த்தா ஆக்சுவல் ரியல் லைஃப் ஸ்கேல்லயே இருக்கணும் அது. அதே மாதிரி இங்க 1-1-1 வரும்ல, இது வந்து இப்போ ஒரு பில்டிங்ஸ் வந்து 10 மீட்டர் இருக்குன்னா 10 மீட்டருக்கே நீங்க பண்ற மாதிரி பண்ணணும். அதை அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ நீங்க சிஜி ட்ரேடெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணும்போது சொல்லியே பண்ணலாம், இது வந்து நாங்க ரியல் லைஃப் ஸ்கேலிங்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு
ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஒரு பில்டிங் மாதிரி இப்படி. இதுக்கு டெக்ஸ்சர் வந்து எப்படின்னா நம்ம ஈஸியான டெக்ஸ்சரா கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் பில்டிங்ஸ் 1 வைக்கிறேன். அதே அந்த வீடியோ ஒரு பார்ட்டா போட முடியாது போல இருக்கு. ஓகே, ஒரு பிரச்சனை இல்ல. ஓகே, இத பில்டிங்ஸ் டெக்ஸ்சரா வைப்போம். ஓகே ஃபைன். இப்போ இன்சர்ட் பண்ணி யூ கொடுத்து கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துரும். கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிரும். ஓகே, இப்போ இது வந்து பிளான் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ அந்த பில்டிங்ல இருந்து நீங்க சவுர் கிரியேட் பண்ணணும். சவுர் கிரியேட் பண்ணி அந்த ஆக்சுவல் அந்த என்விரான்மெண்ட் மாதிரி நீங்க வந்து சவுர் கொண்டு வரணும். அது எப்படி நான் சொல்லி தரேன். சவுர் உண்டாக்குறது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கலாம். ரொட்டேட் எக்ஸ். ஓகே, இப்போ இதுல இங்க இருந்து வருது. ஸோ இங்க இருந்து நெக்ஸ்ட் இப்படி இங்க போக வேண்டி வரும். அதே மாதிரி அந்த பக்கம் நான் வந்து இன்னொரு ஒரு பில்டிங் வைக்கிறேன். ஸோ இதே பில்டிங் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி ஸோ இங்கே எப்படி வைக்கிறேன். ஓகே, இப்போ சவுறு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த சவுரை கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கொண்டு வரலாம். எடிட் மோட்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த பிளேனை வந்து எடிட் பண்றேன் இப்படி. ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த ரெண்டையும் செட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு ஜி கொடுத்து இப்படி தான் வரணும். நெக்ஸ்ட் ஜி கொடுத்து நல்லா இந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஜி கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் வந்து இ கொடுத்து எக்ஸில் இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஸோ எக்ஸில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இ கொடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் இ கொடுத்து இங்கே இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்படி கொண்டு வரேன். இதை நான் நல்ல ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி அந்த பிளான் வேணுமோ அது மாதிரி இந்த இதை சோரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். இதில் நான் அப்படி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இ கொடுத்து மறுபடியும் இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். மறுபடியும் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து இ கொடுத்து இங்கே வரைக்கும் நல்லா எக்ஸ்ட்ரூட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து இப்படி வருது, இந்த சோறு இப்படி வருது. நெக்ஸ்ட் இந்த ஏரியால சோறு உண்டாக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த சோறு அப்படியே செலக்ட் பண்றேன். ஜி கொடுத்து இங்க கொண்டு போறேன். மறுபடியும் இ கொடுத்து இங்க இப்படி கொண்டு வர்றேன். ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இங்க இருந்து சாரி மறுபடியும் இ கொடுத்து ஒயில் எப்படி கொண்டு வருவோம். இதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சா? நெக்ஸ்ட் இத அப்படியே இங்க மறுபடியும் இ கொடுத்து இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் இதை இ கொடுத்து இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நடுவில் அந்த சென்டர் பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அங்க சென்டர் பீஸை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலா நம்ம இந்த பீஸை வந்து இங்கே கொண்டு வந்துருவோம். கேம்ல அப்படிதான் இருக்கும் ஆக்சுவல் ஆட்டு. ஸோ இங்கே வந்துடட்டும். ஸோ இதை வந்து இ கொடுத்து இப்படி கொண்டு வருவோம். ஜி கொடுத்து மேலே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த வாலை வந்து பில்ட் பண்ணிட்டுங்க. செவுரு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த செவரை வந்து நம்ம கட்டி வச்சுக்கலாம். கட்டி வச்சுட்டு மிச்சத்தை நம்ம இருக்கிற ஏரியாவை பில்டிங்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது இங்க வருது, திருப்பி இங்க இருந்து இங்க கொண்டு வருவோம். அப்புறம் இங்க இருந்து இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வால் ரெடி பண்ணியாச்சு. அந்த சவுரை வந்து நம்ம திக்னஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சொலிடிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இது இருக்கு, சொலிடிஃபை. ஸோ அந்த இதை போட்டுட்டு திக்னஸ் கொடுத்தா எனக்கு வால் திக்னஸ், அந்த சவுர் வந்து திக்னஸ் கிடைச்சிடும் எனக்கு.
ஓகேங்களா. ஸோ solidify இதெல்லாம் சிம்பிள் ஹேக்கிங் மாதிரி. எப்படின்னா உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சம் தேவையில்லாததை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அந்த மாதிரி டெக்னிக் தான் இது. சில சமயங்கள்ல வந்து திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நீங்க அடிக்கடி தேவையில்லாத திக்னஸ்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ண தேவையில்ல, solidify போட்டு நம்ம இது பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா. பட் மேக் ஷுவர் கடைசியில வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லா மாடிஃபை இது கொடுத்துருப்பீங்களா அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எந்த மாடல் எந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ தரை ஒன்று ரெடி பண்ணணும்ல, தரை. ஸோ தரைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு பிளேன் வைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ அது தர ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இப்போ குட். ஸோ இங்கே வந்து அதே டைம்ல நான் என்ன பண்ணேன், என்னோட செவரை செலக்ட் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த என்னோட செவரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல போய் கொடுத்துட்டு கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் இந்த பில்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல அதே டெக்ஸ்சரே நான் வந்து இதுல கொடுக்குறேன். ஓகே, கான்கிரீட் ஃப்ளோர். ஓகே, கான்கிரீட் ஃப்ளோர்னு இருக்கு. ஓகே, கான்கிரீட் ஃப்ளோர்னு ஒன்றுக்குள்ள இதை கொடுப்போம். வால் மெட்டீரியலை கொடுப்போம். இதுல வந்து நியூ இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இதுல வந்து ஓகே ஆயிடுச்சு. இதுல கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதுல ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சுல்ல, சுத்தி செவுரு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பில்டிங்ஸை வந்து கொஞ்சம் கீழே ஒட்டி வைப்பேன், அந்த இடத்துல மதக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருந்தா அது சரி வராதுல்ல. ஸோ கீழே வந்து இறக்கி விட வச்சிருவோம். கீழே படவே இல்லையா அது. ஓகே ஃபைன். 2 பில்டிங்கை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இப்போ கீழே படுது அது. ஸோ நம்மளோட ஓகே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. பில்டிங்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்மளோட பேரிகேட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு நியூ கலெக்ஷன் ஒன்று உண்டாக்குறேன். இதில் வந்து அசெட்ஸ். ஸோ இந்த அசெட்ஸில் வந்து நான் அப்பண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். அப்பண்டு ஃபைல் அப்பண்டு போங்க, அசெட்ஸ் அந்த இதில் போங்க, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது ஆப்ஜெக்டில் போயிட்டு எல்லாத்தையும் எல்லாம் செட் பண்ணுங்க. இதில் இந்த கேமராவையும் லைட் மட்டும் இருக்கும். லைட் இந்த கேமராவை லைட்டையும் மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்பன் பண்ணுங்க அப்படி. ஸோ எல்லாம் வந்துருச்சு. அதில் அதை எடுத்து ஓரமாக வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஓரமாக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எல்லா இதையும் வந்து நீங்க உங்களுக்கு எங்கெங்க தேவையோ அங்கங்க வந்து நீங்க இதை வைக்கணும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் அந்த இதை எடுக்கிறேன். ரோட் பேரிகேட் கலெக்ஷன் இதில் போட்டுருவோம். ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண கலெக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஸோ இதை எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். இது சைஸும் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து போனாலும் மானமா அப்படி வச்சிடாதீங்க, ப்ராப்பரான சைஸாக வைக்கணும். கொடுத்து ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த மாதிரி வைங்க. ரொட்டேட் டு லெஃப்ட். அடுத்து ஷிஃப்ட் டி ரொட்டேட் டு Z. ஷிஃப்ட் டி ரொட்டேட் டு Z. எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா கொஞ்சம் பொறுமை அவசியம் இதுக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி தடுமாறலாம். பட் நமக்கு நீங்க பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க சரிங்களா. இப்போ இதில் பாருங்க நம்ம பேரிகேட் அந்த ரோட் பேரிகேட்லாம் அங்கே வச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஒரு ஷட்டர்ஸ் இருக்கும், நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே ஷட்டர் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு ஷட்டர் இருக்கா. ஸோ அதே மாதிரி ஷட்டர் வந்து நீங்களும் வந்து இங்கே வைக்க வேண்டி இருக்கும். பட் நான் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிட்டேன், என்னன்னா இங்கே ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். ஓகே, போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து இங்கே அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அந்த மேலே உள்ள இதை வேணால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு இது கிடச்சிச்சுல, மறுபடியும் செலக்ட் பண்ணி ஓகே கீழே ஒன்று இருக்குது, இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கியூப் ப்ரொஜெக்ஷனா நீங்கள் ஏதாவது ஒரு அடிஷனலாக ஒன்று போட்டிங்கன்னா அது மறுபடியும் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் வந்து மெஷ்ஷை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்றாப்புல உங்களோட இதுவும் சேஞ்ச் ஆகும், டெக்ஸ்டரும் அங்கே சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எப்பெல்லாம் மாடிஃபை பண்ணீங்களோ அதுக்கேற்றாப்புல ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி மெஷ்ஷை வந்து இது பண்ணி விட்டுருங்க, மறுபடியும் யூவி ப்ரொஜெக்ஷன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த இதை எடுத்து கொண்டு வைக்கிறேன். ரொட்டேட் 180 டிகிரி. ஸோ அந்த இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே காப்பி பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து உண்டாயிடுச்சு. இதில் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு லூப் கட் உண்டாக்கி விட்றேன். கண்ட்ரோல் பி கொடுத்து இது பண்ணிட்டு இங்கே ஒரு தூண் மாதிரி பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன், கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ என்னோட ஆக்சுவலாக வியூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அங்கே அந்த இடத்துல ஒரு ஷட்டர் வந்து அங்கே இருக்கும். ஓகே, நமக்கு இதுதான் தேவை. ஸோ ஷட்டர் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல இதே மாதிரி பேரிகேட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் பேரிகேட்ஸ் நான் வைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ நான் பேரிகேடை வந்து நான் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கெங்கெல்லாம் வந்து பேரிகேடை நான் போட்டு வச்சிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளாக போடுறேன், இங்கே அப்படியே எடுத்து அலைன் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணனும்னா தாராளமா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் மேக் ஷுர் எல்லாம் நீங்க முடிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க ப்ராப்பரா அதெல்லாம் அப்ளை கொடுத்துட்டு பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்றா இருந்தா வச்சிங்களா, சில சமயம் அது அப்ளை ஆகாது மாடிஃபையர்ஸ், அதனாலதான் சொன்னேன். இப்போ இந்த ரெண்டையும் தூக்கிட்டு இதுல இருக்கும். ஸோ இது கலெக்ஷன்ஸ்ல போட்டுறேன். ஓகே, இப்போ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இது வைக்கலாம் பேரிகேட்ஸ். ஓகே, பேரிகேட் அங்கே தேவையில்லை, இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் மெட்டல் பீசஸ் இருக்குல்ல, அதை நான் அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் அடைக்கிறேன். எங்க அந்த மெட்டல் பீசஸ், இங்க இருக்கு மெட்டல் பீஸ். நான் ஒரு பகுதியை தான் செஞ்சு காட்டுறேன், இப்போ மிச்ச பகுதியை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அதே மாதிரி நான் இப்படி பண்றேங்கிறதா நீங்களும் இப்படித்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்க வந்து தாராளமா செய்யலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் அந்த மெட்டல் பீஸை வந்து இப்படி அடைச்சு வைப்போம். ஸோ அந்த ஜாம்பிஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல அடைச்சு வைப்பாங்க அவங்க, அதெல்லாம் நாமளும் இந்த இடத்துல அடைச்சு வச்சுக்கலாம். ஷிஃப்ட் டி கொடுக்குறேன், ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அலங்கோலமா இருக்க மாதிரி. இப்போ என்னோட ரெண்டர் வியூல காட்டுறேன் இதை. ஸோ எப்படி இருக்குன்னா அந்த ஜாம்பி வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இது பேரிகேட் போடுறது, அந்த மெட்டல் பீஸு. ஸோ இந்த ஃப்ளோர், ஸோ ஃப்ளோருக்கு வந்து நான் தனி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஃப்ளோருக்கு வந்து இமேஜ் டெக்ஸ்சர். ஸோ நான் ஃப்ளோருக்கு வந்து ஓகே நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒன்றும் பண்ணல, இந்த பில்டிங் மெட்டீரியலோட இதையும் இந்த தரையோட இதையும் வந்து சேம் இமேஜ் ஆக்கிட்டேன், சேம் டெக்ஸ்சர் ஆக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே வந்து
சேம் தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போதில்லை. இப்படி எடுத்து போட்டோம். ஃப்ளோருக்கு மட்டும் மாற்றிட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு அசெட் பை அசெட்டாக போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இதை பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதாவது பேரிகேட் வந்து அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஏசி இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல பாருங்க. இல்ல ஏசி வேணாம், இந்த இந்த மெட்டல் பிளே இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அலைன் பண்ணலாம். ஸோ மெட்டல் பிளேன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கிட்ட இருக்கு. இது என்ன பண்ணானா இப்போ இதை அப்படியே எடுப்போம். இதை அப்படியே எடுத்து நம்ம கலெக்ஷன்ல போட்டுருவோம். ஓகே, இப்போ இதை எடுத்து நாங்கள் கொண்டு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் கொண்டு வைங்க. இப்போ தரையில இருந்து அந்த இடத்துல பறந்துற மாதிரி நிக்குது அது. ஓகே, இதை வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. என்ன ஐடியான்னா இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்ட் எடுப்போங்க. போயிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட அந்த இதை செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு உங்களோட அந்த பிளேனை இதை செலக்ட் பண்ணுங்க. மெட்டல் பிளேட்டை ஷிஃப்ட் கொடுத்து செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சா? இப்போ இதே இதுல வச்சுக்கோங்க. Z ஆக்சிஸை மாத்தாதீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் வந்து அலைன் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவ் பண்ணும்போது ஷிஃப்ட் டி கொடுத்து ஷிஃப்ட் Z கொடுத்து மூவ் பண்ணுங்க. அப்படி மூவ் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு Z ஆக்சிஸ்ல வந்து அது மூவ் ஆகாது. ஓகே, அது மூவ் ஆகுறது வந்து ஒன்லி எக்ஸ்லையும் ஒய்லையும் மட்டும்தான், எக்ஸ்லையும் ஒய்லையும் மட்டும் தான் மூவ் ஆகுமே தவிர Z ஆக்சிஸ்ல அது மூவ் ஆகாது. ஸோ அப்படிதான் வந்து நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல. ஓகேங்களா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா அது மூவ் ஆகுறது வந்து Z ஆக்சிஸ்ல மூவ் ஆகாது. ஜஸ்ட் ஒன்லி இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல மட்டும் தான் அது மூவ் ஆகும். ஓகேங்களா, ஷிஃப்ட் டி ஷிஃப்ட் Z கொடுத்தீங்கன்னா அப்படி மூவ் ஆகும். இதுல 90 டிகிரி. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரொட்டேட் ஒய் சைஸை வந்து நான் சின்னதாகிக்கிறேன். ரிமூவ் பண்ணி விட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சார்ஜ் வச்சிருக்க மாதிரி. ஓகேங்களா, ஸோ சார்ஜ் வச்சிருக்க மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ இதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா குறைச்சிக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்படியே ஷிஃப்ட் கொடுக்காதீங்க, எஸ் கொடுக்காதீங்க, ஸ்கேல் பண்ணாதீங்க. அது போல ஷிஃப்ட் இதுல வந்து ஆரிஜின் இண்டிவிஜுவல் ஆரிஜின் போயிட்டு எஸ் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இதோட ஒய் Z வேல்யூ எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம Z ஆக்சிஸ் வந்து மாத்தல மூவ் பண்ணும்போது. ஸோ அதனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா, ஃபைன். இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இதை காப்பி பண்ணி வைப்போம். ஷிஃப்ட் டி கொடுத்து அப்படி காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணி தேவையான இடத்துல ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரோட் பிளாக்ஸ் இருக்கு பாருங்க. ரோட் பிளாக்ஸ் சைடுல ரோடு சைடுல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதையும் வந்து வைக்கலாம். அதுவும் நான் வச்சிருக்கேன் இங்க. அந்த ரோட் பிளாக்ஸ் இங்கிட்ட இருக்கு ரோட் பிளாக். ஓகே, அதை தூக்கி என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதுல ரோட் பேரிகேட்ல வந்து ரெட் அண்ட் ஒயிட் இருக்குல்ல, அதுல வந்து மஞ்சளும் கருப்பும் வச்சிருந்தேன். ஓகேங்களா, இப்போ அந்த இதை அப்படியே தூக்கி காப்பி பண்ணுவோம். ஓகே, இப்போ காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கெங்க தேவையோ அங்கெங்கெல்லாம் வைக்கலாம். இந்த ரோட் பிளாக்ஸ் இருக்குல்ல, அதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ரோட் பிளாக்ஸ் வந்து இந்த ரோடோட கார்னர்ல அடுக்கி வச்சிருக்கோம், ஓரத்துல எட்ஜ்ல. ஓகே, அதே மாதிரி நீங்களும் வந்து அதை ஷிஃப்ட் டி கொடுத்து அடுக்கி வைங்க. இப்படி கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணிக்கோங்க ரொட்டேஷனை, ஒய் ரொட்டேஷனை. ஓகேங்களா, அதாவது ஒய் ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம். மேல டாப் வியூல இருந்து நான் அதை செஞ்சு செய்யறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. ஸோ இந்த இதை வந்து ரேண்டமைஸ் பண்றது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை
ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபுல்லா அப்படி அடுக்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுக்கி வச்சாச்சுல. இப்போ இந்த இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கு. F3 கொடுத்து சர்ச்ல போய் ரேண்டமைஸ் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ரேண்டமைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ண இவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, இதுல அந்த ரொட்டேஷன்ல ஒய் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அப்படி லைட்டா மாத்தி விட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒண்ணு ஒவ்வொரு டைரக்ஷன்ல ரொட்டேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த இதுல எக்ஸ் வேலையும் ஒய் வேலையும் லைட்டா அப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ரேண்டமைஸ் ரொட்டேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்க என்டையர் இதுக்கும் வந்து எங்கெங்கெல்லாம், அதாவது எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க இதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். என்ன பண்ணனா இதுல இருந்து கொஞ்சம் ஒரு 2 இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இங்க காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். அதே மாதிரி அதே இதுல இருந்து கொஞ்சம் காப்பி பண்றேன். அப்படி எவ்வளவு மவுஸ் பிரச்சனை பண்ணுது. அப்படியே காப்பி பண்ணி இங்க தூக்கி இங்க ஓரமா வச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ரோட் பிளாக்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வேற என்னெல்லாம் இருக்கு, அந்த கேன். ஓகே, இது மெயின் இந்த இது ஏசி, அப்புறம் அந்த பைப்பு மெயின், அந்த 3 பைப் இருக்குல்ல, இந்த 3 பைப்பும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தனியா ஒரு கலெக்ஷன் போடலாமா, ஏன்னா ஆல்ரெடி கலெக்ஷன் நிறைஞ்சிடுச்சு. என்ன பண்ணனா வென்டிலேஷன் பைப். ஓகே, ஸோ இந்த 3 பீசஸ், 2 பீஸ் செட் பண்ணிக்கிறேன், உள்ள போடுறேன். ஸோ அந்த வென்டிலேஷன் பைப்னா என்னன்னா, அந்த அதுல பாத்தீங்கன்னா பைப்பா போகும். இந்த மேல பைப்பா போகுது பாருங்க, இங்கெல்லாம் இதுல காட்டுறேன். திரும்பி தொலையண்டா, இந்த மேல பைப் போகுது பாருங்க, அந்த பைப் தான் நம்ம செய்ய போறோம் அதுல. ஓகே, ஸோ அந்த பைப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி 2 பீஸ் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த 2 பீஸ் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க போடலாம். மவுஸ் கொஞ்சம் பிரச்சனைங்க எனக்கு, அதனால ஸோ இதை அப்படியே ஜி கொடுத்து மேலே கொண்டு வர்றேன். ஸோ இது டேர்னிங் பீஸு, இதை நான் இங்கே கொண்டு வைக்கிறேன். ஓகே, இதை வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த மாதிரி இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, அதாவது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பைப் வந்து தேவைப்படுமோ, எங்கெங்கெல்லாம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பைப்பை வைக்கலாம். ஓகே, இது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த லாஸ்ட் லோபாலி சிட்டி பண்ண தெரியுமா, கேம் அசெட், அதுல வந்து எப்படி ரோடு வந்து 4 பீஸா பண்ணணும், அதே மாதிரிதான் இதுவும் பண்றோம். ஓகே, இதை தூக்கி ஷிஃப்ட் டி கொடுத்து இங்க கொண்டு காப்பி பண்ணி வைக்கிறேன். ரொட்டேட் டு 180 டிகிரி. ஸோ இதை தூக்கி இங்க காப்பி பண்ணி இப்படி வைக்கிறேன். அப்புறம் இந்த இது உங்களுக்கு பைப் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த இதை தூக்கி ஷிஃப்ட் டி கொடுத்து இங்க காப்பி பண்ணி வைக்கிறேன். ரொட்டேட் டு 90 டிகிரி. அப்புறம் தூக்கி அங்க போடுங்க. ஸோ இது கொஞ்சம் டைமிங் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான், ஏன்னா நம்ம நிறைய வைக்க வேண்டிய வரும் இந்த பைப்பெல்லாம். ஓகே, ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் இதை செட் பண்ணி வச்சுட்டு நான் மிச்சத்தை வந்து இதை பாஸ் பண்ணிட்டு இதை செட் பண்ணிடுறேன். மிச்சத்தை வந்து நான் செஞ்சுட்டு நான் இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நான் எல்லா இடத்தையும் ரொட்டேட் பண்ணி அப்படியே வச்சிருவோம். ரொட்டேட்டு
360 டிகிரி 90 டிகிரி. ஓகே, இது அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் அப்படியே. ஓகே, ஸோ பைப்பை நான் செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதனால தான் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சேன். பைப்பு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பைப் போட்டிருக்கேன், இங்கே கொஞ்சம் பைப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஏசி யூனிட் இருக்குல்ல, அதை வந்து கடன்னு ஃபிட் பண்ணிடலாம். ஏசி யூனிட் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் சட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு கடை மேலேயும் ஒவ்வொரு ஏசி ஒன்று வச்சிடலாம். இப்படி ஸோ ஒரு கடை இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து கடைன்னு வரிசையை வச்சுட்டு போயிட்டே இருப்போம். இங்கே ஒன்று வைப்போம். நெக்ஸ்ட் கடன்னு அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வைப்போம். இங்கே ஒன்று வைப்போம். கொஞ்சம் மேலே இப்படி ஏற்றி வச்சுக்கலாம். ஓகே, வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு அங்க? அப்புறம் இந்த செவருக்கு போறது வழிக்குள்ள ஒன்று இங்கிட்ட இந்த இது உள்ள ஒன்று இருக்கு. பட் அந்த இடத்துல மேலே ஆக்சுவலாக செவுரு இல்லை. ஸோ நம்ம செவுரு அங்கே வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஓரத்தில் கார்னரில் ஒன்று வைப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏசியை ஒன்று ஃபிட் பண்ணி வைப்போம். இப்படி ஒரு பெரிய அப்போகலிப்ஸ். அந்த கேம் எப்படின்னா ஒரு பெரிய அப்போகலிப்ஸ் நடந்திருக்கும். அப்போகலிப்ஸ்னா பேரழிவுன்னு அர்த்தம். ஒரு ஜாம்பி அப்போகலிப்ஸும் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க சர்வை பண்ணிப்பாங்க. அது மேட் ஃபிங்கர்ஸ் கேம்ஸ்னு ஒரு கேம் கம்பெனி தான் அந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருக்கு. செமையான கேம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுலாம் இல்லை, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நல்லா விளாடுறோம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன் ரீசெண்டாக, அந்த கேமை டவுன்லோட் பண்ணி வச்சேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு விளையாடினேன். அப்போதான் எனக்கு ஐடியா வந்துச்சு, நாம ஏன் இந்த இதை செய்யக்கூடாது, இதை வந்து செஞ்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி அப்லோட் பண்ணா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, சரி ரைட், நாம டெட் ட்ரிகர் இதை செய்யலாம் அப்படின்ட்டு இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தான் வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. அவ்வளவு ரொம்ப நுணுக்கமா பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை, நமக்கு சாதாரணமா வந்தாலும் போதும் நமக்கு. ஃபிட் பண்ணி வைப்போம் இந்த ஏசியை. ஓகே, இங்க உங்க ரெண்டு ஏசி வச்சாது. சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஏரியாவிலையும் ஒரு 2-3 ஏசியை நம்ம ஃபிட் பண்ணி வைப்போம். ஷிஃப்ட் அடி கொடுத்து காப்பி பண்ணி போடலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் இது போட்டேன், வேற வழி இல்லாமல். இந்த வெண்ட் பைப்புக்கு தனியாக ஒரு கலெக்ஷனு, நார்மல் பைப்புக்கு ஒரு 2 பைப்பு சும்மா சிம்பிளாக போட்டு வச்சேன், அதுக்கு ஒரு கலெக்ஷனு, ஏசி யூனிட் இருக்குல்ல இதுக்கு ஒரு கலெக்ஷனு, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே நான் போட்டுட்டேன். இது நம்ம இன்னும் என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர்லாம் கொடுத்தா நமக்கு இன்னும் செம பிரமாதமாக இருக்கும். இது சொன்னா நம்ப மாட்டீங்க, என்னோட turbospeed.comல மாடல் அப்லோட் பண்றோம்ல, சிஜி ட்ரேடர் மாதிரியே, அதுல வந்து என்னோட கவுண்டர் ஸ்ட்ரைக் மாடல் வந்து ஒரு சேல்ஸ் ஆகிருக்கு. வெறும் $5 தான் போட்டேன். அதை விற்கிறாங்க $50 விற்கலாம். பட் நமக்கு அவ்வளோ ரீச் கிடைச்சாதான் ரேட்டை கொஞ்சம் ஏற்ற முடியும். அது ரொம்ப ஏற்ற மாட்டேன், கம்மியா ஏற்றுவேன் ஓரளவுக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஏசியை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஏரியா மட்டும் தான் செஞ்சு காட்ட போறேன். மற்ற ஏரியா வந்து நான் உங்களோட இதுக்கு நான் விட்டுறேன், சரிங்களா? நான் ரொம்ப டைம் எடுத்துக்காது, அதனால நான் வந்து சிம்பிளா அந்த ஒரு ஏரியாவை செஞ்சு காமிச்சு மிச்ச ஏரியாவை நான் பண்ணிக்கிறேன். அதுல நெக்ஸ்ட் இந்த இடத்துல கூரை உடஞ்ச மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரூஃப் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றேன். ரூஃப். ஸோ அந்த ரூஃப்ல வந்து கொஞ்சம் உட்டன் பீசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் மேல மேல அப்படி அடுக்கி வைக்கும். உட்டன் பீஸ் இருக்கு, இந்த உட்டன் பீஸை வந்து இங்க கொண்டு வைப்போம். ஸோ அதை ரூஃப்ல போட்டுருவோம். இப்போ இதை ரூஃபை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் மாடியூலர்னு பேர். அதாவது
சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து நாம என்ன பண்றோம்னா சின்ன சின்ன பீஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து நாம எடிட் பண்றோம். எடிட் பண்ண அதை வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாம புது இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு பேர் தான் மாடியுலர் அப்படின்னு பேரு. ஸோ மாடியுலருக்கு நீங்க தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும். மாடியுலர் 3D மாடல் அப்படின்னு தேடினாலே ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும். இதை தூக்கி இப்படி வைக்கலாம். அப்புறம் இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா கோணிக்குச்சு. அப்புறம் இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கிட்டு இப்படி காப்பி பண்ணி இது வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நான் உடஞ்ச ஓடு, அந்த துரு பிடிச்ச ஓடு இருக்குல்ல, ரூஃப், அது இருக்குங்க. ரெண்டு பீஸ் இருக்கு. இந்த 2 பீஸையும் எங்க தேவையான இடத்துல நான் வந்து அடிக்கடிக்கு வைக்கிறேன். எப்படி பண்றேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கர்சர் டு செலக்டட். அப்புறம் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ஷன் டு கர்சர் கொடுத்தா டக்கு நாங்க ஐயோ இப்போ இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு செலக்ஷன் டு கர்சர் கொடுக்குறேன். கொடுத்தா என்னோட 2 யூனிட்டும் அங்க வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் வந்து நாம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணனா இங்க இப்படி சும்மா வச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். வச்சு விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அங்க ஓடு வந்து உடஞ்ச ஏரியா மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் வந்து நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்றேன். சரிங்களா? ஸோ ஓடு வந்து அங்க உடஞ்ச மாதிரி கரெக்டா அங்க உடஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால இங்க இப்படி வைக்கலாம். அதே மாதிரி இந்த 2 பீஸ் செஞ்சா உடஞ்ச ஓடு, அதை வந்து நான் 90 டிகிரி, ஸோ இதை கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். டாப் வியூல இருந்து நான் செஞ்சு காட்டுறேன். ஈவே கிடைக்க மாட்டேங்குது சரியாட்டு. ஓகே, இதை அங்கே வைக்கிறேன். அப்போகலிப்ஸ் நீ வந்து கூகுள்ல கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நிறைய இது வரும். அதுல ஒரு மாடல் கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த டெட் ரிகர் கேம்லயே வந்து நிறைய மேப் இருக்கு. ஒரு 2-3 ஏரியா இருக்கு. அந்த அதுல அதை கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஒரு மேப் எடுத்து நான் செஞ்சிருக்கேன். ஏகப்பட்ட ஏரியா இருக்கு இதுல. ஓகே, இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி நாம வைக்கிறோம். இந்த ஷிஃப்ட் டி கொடுத்து மறுபடியும் காப்பி பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ இத ஷிஃப்ட் டி கொடுக்கிறோம். ஷிஃப்ட் டி கொடுத்து கீழே கொண்டு வர்றோம். ஒரு ஓடை வந்து கீழே விழுந்து இருக்கு, அந்த மாதிரி பண்ணுவோம். கீழே விழுந்த ஓடை சாட்சி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ரொட்டேட் ஒய். ஓகே, ஸோ அந்த ஓடை வந்து அங்கே சாட்சி வச்சிருக்காங்க. ஓகே, இதை வந்து ரொட்டேட்டு இந்த மாதிரி சும்மா ஓடை வந்து தாறுமாறா மேல கூரை வந்து தாறுமாறா இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கோம். மேல தூக்கி வச்சிடணும். சரிங்களா? அப்புறம் இந்த இதை இன்னும் ஒரு ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க வைக்கலாம். இதை தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி சும்மா அப்படி கொண்டு வந்து வச்சிருங்க. மேல வந்து ஓடு தாறுமாறா உடஞ்சிருக்க மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது சமையாயிடுச்சு பாருங்க. ஸோ இதே மாதிரி நான் சின்ன சின்ன அசெட்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பேரல்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த பேரலை தூக்கி இங்க வைக்கலாம். பேரல்ஸ். ஸோ பேரலுக்கு என்ன பண்ணோம்னா அந்த பேரல் செஞ்சிருக்கோம்ல, இது ஒன்று ஆல்ரெடி நான் பேரல் செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்களோட கவுண்டர் ஸ்ட்ரைக்ல சொல்லி கொடுத்தேன். அந்த பேரல் மாடல் நான் இதுல யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ அந்த பேரல் நான் இங்கே ஒரு பேரல் ஒன்று வைக்கிறேன்.
அதே மாதிரி இங்கிட்டு ஒரு ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே ஒரு பேரல் வைக்கிறேன், இங்கே ஒரு பேரல் வைக்கிறேன். அடுத்தது வேற இங்கே ஒரு பேரல் ஒன்று ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே ஒரு பேரல் வைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் பேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபைனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். அது என்ன டிப்ஸ்னா, இந்த இடத்துல செவுரில் வந்து ஜாம்பிக்குள்ள உள்ளேருந்து இங்கே ஓட்டை இருக்கும். ஸோ ஜாம்பிஸ் வந்து அதுலேருந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே நான் செங்கல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருங்க பாருங்களேன் இங்கே. ஸோ அந்த செங்கல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த செவுருக்குள்ள எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. எடிட் மோடுக்கு போயிட்டு இங்கே ஒரு லூப் கட் போடுங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஒரு லூப் கட் போடுங்க. போட்டுட்டு இங்கே இன்னொரு ஒரு கட்டை ஏற்படுத்தி விடுங்க. ஏற்படுத்தி விட்டுட்டு இந்த கட்டை வந்து ஸ்பேஸை டெலிட் பண்ணிடுங்க. இப்போ அந்த இடத்துல ஓட்டை வந்துச்சுல, பட் ஓட்டை வந்து ஈவனா இருக்கக்கூடாது. ஸோ அன்ஈவனா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் இந்த செங்கலை கொஞ்சம் காப்பி பண்ணி ரொட்டேட்டு 90 டிகிரி இங்கே வந்து இந்த செங்கல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அடுக்கி வச்சிங்கன்னா வச்சிங்களேன், கொஞ்சம் அடுக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இப்போ இதை ஜஸ்ட் இப்படி பண்ணுங்க. இங்கே அப்படி கொஞ்சம் அன்ஈவனா இருக்கட்டும். அதே மாதிரி இதே செங்கல் அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த பக்கம் இப்படி வச்சு விட்டுருங்க. அந்த ரெண்டையும் ஸோ இந்த ஏரியாவில இருந்து இப்போ ஜாம்பிஸ் வந்து இந்த ஏரியால இருந்து ஜாம்பிஸ் வரும். ஸோ அதனால அந்த அந்த கேப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஓட்டை மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டை போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் நீங்க தாராளமா அந்த ஓட்டையை போட்டு வைக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நான் மொத்தமா முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காமிக்க ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஃபைனலி இது நான் முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சுது, ரொம்ப டைம் எடுத்துச்சு. இதில் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ப்ளூ லைட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் லைட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் லைட்லாம் செட் பண்ணி அதுக்கேற்றப்ப நான் இதை ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நமக்கு தேவையான எந்த மாதிரி நமக்கு என்னென்ன மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம இந்த பீசஸ்லாம் அலைன் பண்ணி நமக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட்லி நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குங்களா என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதோடய உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.